மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் 21 நாட்கள் இடைக்கால ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருந்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இன்று மாலை திகார் சிறையில் சரணடைய உள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கடந்த மார்ச் 21ஆம் தேதி அமலாக்கத்துறையால் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். மக்களவைத் தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்காக கெஜ்ரிவாலை 21 நாட்கள் இடைக்கால ஜாமீனில் உச்சநீதிமன்றம் கடந்த மே 10ஆம் தேதி விடுவித்தது. 2ஆம் தேதி சரணடையுமாறு விதிக்கப்பட்ட உத்தரவின்படி இன்று மீண்டும் கெஜ்ரிவால் திகார் சிறைக்கு திரும்புகிறார். உடல்நிலையை காரணம் காட்டி இடைக்கால ஜாமீனை நீட்டிக்கும்படி கேட்டு கெஜ்ரிவால் அளித்த மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்து தள்ளுபடி செய்தது. அதைத் தொடர்ந்து இடைக்கால ஜாமீனை நீட்டிக்கும்படியும் இந்த வழக்கில் ஜாமீன் வழங்கும்படியும் கோரி டெல்லி விசாரணை நீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் வழக்கு தொடர்ந்திருந்தார். விசாரணை முடிந்த நிலையில் 5ஆம் தேதியன்று நீதிபதி காவேரி பவேஜா தீர்ப்பளிக்க உள்ளார். ஜாமீன் கிடைக்காவிட்டாலும் திஹார் சிறையில் இருந்தே கெஜ்ரிவால் ஆட்சி நடத்துவார் என்று ஆம் ஆத்மி அறிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.